யுகம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? நாம் இப்போ இருக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்துக்கு எத்தனை வருஷம்? கலியுகத்துக்கு 4,32,000 வருஷம்னு கணக்கு. The span of Kaliyuga is supposed to be 4,32,000 years. கலியுகத்தை மாதிரி 2 மடங்கு துவாபர யுகம். இதுக்கு முன்னால் இருந்தது துவாபர யுகம். துவாபரனா 2ன்னு அர்த்தம். ட்வைஸ் இஸ் நம்பர். அப்போ 8,64,000 இயர்ஸ். இந்த கலியுகத்தை மாதிரி 3 times இஸ் திரேதா யுகம். அதனால தான் அதுக்கு திரேதான்னு பேர். அப்போது 4,32 into 3 நீங்கள் கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள். சில பேர் பேப்பர் பேனா வேறு வச்சு கணக்கு போடுகிறார்கள், சில பேர் செல்ஃபோனில் கணக்கு போடுகிறார்கள். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். கலியுகத்தை மாதிரி 4 times இஸ் சத்தியயுகம். இப்போ இந்த 4ம் சேர்ந்ததுன்னா சத்தியயுகமும் திரேதாயுகமும் துவாபர யுகமும் கலியுகமும் சேர்ந்தா எவ்வளவு இருக்கும்? ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், எல்லாத்தையும் பெருக்கி கூட்டிலாம் பார்க்க வேண்டாம். 1 கலியுகம் இஸ் 1 measure. அதை மாதிரி 2 1 + 2. அதை மாதிரி 3 3 4 4 + 3 + 2 + 1. 10 times Kaliyugam is 1 Chaturyugam or 1 Mahayugam. இதுக்கு பேர் சத்துர்யுகம். 4ம் சேர்ந்ததுனால சத்துர்யுகம், இல்லைன்னா மகாயுகம். இந்த மகாயுகம் எவ்வளவாச்சு? நம்ம டெரஸ்ட்ரியல் கால்குலேஷனில் 43 lakhs ப்ளஸ் ஆயிடுதா? இப்போ பிரம்மாவினுடைய ஒரு பகல் பொழுது நாம் கார்த்தால சந்தியிலேருந்து சாயங்கால சந்தி வரைக்கும் சொல்கிற பகல் பொழுது இருக்கே, அந்த பகல் பொழுது, ஒரு பகல் பொழுது இஸ் 1000 சதுர்யுகம். பிரம்மாவினுடைய ஒரு இரவு பொழுது another 1000 சதுர்யுகம். இந்த மாதிரி இப்ப பிரம்மாவினுடைய ஒரு ஃபுல் டே இஸ் 1000 + 1000 சதுர்யுகம்ஸ் இல்லையா? இந்த மாதிரி 360 நாட்கள் கொண்டது பிரம்மாவினுடைய ஓராண்டு. பிரம்மாவினுடைய ஆயுள் இந்த கால்குலேஷன்ல 100 ஆண்டுகள். பிரம்மாவினுடைய ஆயுசு என்னன்னா இந்த கால்குலேஷன் படி 100 years. டெக்னிக்கலா அதுக்குத்தான் பிரம்மகல்பம்னே பேர். பிரம்மகல்பம்ங்கிறது அவருடைய ஆயுசு காலம். சரி, இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, யாருக்குமே நிரந்தரமா பிரம்ம பதவி எல்லாம் கிடையாது. அவருடைய ஆயுசு முடிஞ்சதுன்னா அவர் கிளம்ப வேண்டியது தான். அவருடைய டென்யூரும் முடிஞ்சது, அவர் கிளம்பணும். மறுபடியும் சிருஷ்டி தொடங்கும் போதுதான் மறுபடியும் பிரம்மா வருவார். நாபிக்கமலத்திலிருந்து வருகிற பிரம்மா, அந்த பிரம்மா எந்த பிரம்மாங்கிறது பகவானுக்கு மாத்திரம்தான் தெரியும். There is no permanent designation. Nobody holds a permanent post. அவரவர்கள் டேர்ம் முடிஞ்சா ஓவர், ரைட், டென்யூர் முடிஞ்சது, போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்ப வேண்டியது தான். இப்ப பிரம்மாவினுடைய ஒரு பகல் பொழுது, ஒரே ஒரு பகல் பொழுதுக்கு வருவோம். அது 1000 சதுர்யுகங்கள். பிரம்மா பகல் பொழுதில் சிருஷ்டி செய்கிறார், தன்னுடைய இரவு பொழுதில் சிருஷ்டியை நிறுத்தி விடுகிறார். இதுக்கு நித்திய பிரளயம்னே பேர். அவருடைய ஒரு பகல் பொழுதுல தான் சிருஷ்டி நடக்கிறது. இரவு நேரத்தில் அவர் தூங்குறார் பாவம், அதனால அப்ப சிருஷ்டி இல்லை. திருப்பி அடுத்த நாள் சிருஷ்டி ஆரம்பிக்கிறார். இந்த டைம் ஸ்பேன் நித்திய பிரளயம். இதுக்கப்புறம் நைமித்திக பிரளயம்னு ஒன்று உண்டு, அதுக்கப்புறம் மகா பிரளயம்னு ஒன்று உண்டு. அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். இந்த பகல் நேரம், அவருடைய ஒரு பகல் நேரத்தில் 1000 சதுர்யுகங்களில் சிருஷ்டி பண்ணுகிறார். எவ்வளவு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பாருங்கள். சிருஷ்டி பண்ணின விஷயத்தை வெறுமன சிருஷ்டி பண்ணி அப்படியே விட்டுட்டா என்னாகும்? நான் எதையோ ஒன்றை படைக்கிறேன், உருவாக்குகிறேன்,
நான் பாட்டுக்கு உருவாக்கி அப்படியே விட்டுட்டு இருந்தா என்னாகும்? அது உலகம் என்னாகும்? கன்ஃபியூஷன், தரிகட்டு போகுமா இல்லையா? அப்போ தான் சிருஷ்டி செய்ததை சரியாக வழிநடத்துவதற்கு சில பேர்கிட்ட பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கிறார். அவர் 1000 சதுர்யுகங்கள்ல வழிநடத்துவதை சிருஷ்டி செய்வதை வழிநடத்துவதற்கு 14 மனுக்கள் வருகிறார்கள். 14 மனுஸ். 1000 சதுர்யுகம் டிவைடட் பை 14. ஒரு மனுவினுடைய ஆட்சி காலத்திற்கு மன்வந்திரம்னு பேர். அதுதான் மன்வந்திரம். மன்வந்திரத்தில் நடந்ததுங்கிறவே ஒரு மன்வந்திரம் என்பது ஒரு மனுவினுடைய ஆட்சி காலம். 1000 சதுர்யுகாஸ் divided by 14 will be 71.1 something சதுர்யுகாஸ், which means ஒரு மனுவினுடைய ஆட்சி காலம் 71 சதுர்யுகங்கள். இப்ப நாம இருக்கிறது இந்த பிரம்மாவினுடைய அந்த ஒரு பகல் பொழுதுல 7வது மன்வந்திரம். இந்த 7வது மன்வந்திரத்துக்கு வைவஸ்வத மன்வந்திரம்னு பேரு. விவஸ்வான் என்கிற சூரியனுடைய புத்திரனாக இருந்த வைவஸ்வதன் தான் இந்த மன்வந்திரத்தின் மனு. அதனால இது வைவஸ்வத மன்வந்திரம். இதுக்கு அடுத்த மன்வந்திரத்துல மன்வந்திரம்ங்கிறது ஒரு மனுவினுடைய ஆட்சி காலம். இப்ப இவருடைய 8ஆம் முடிஞ்சதுன்னா அடுத்தவர் ஆட்சிக்கு வருவார். அவர் யாருன்னு கேட்டா சாவர்ணி. 8வது மன்வந்திரத்தில் சாவர்ணி ஆட்சிக்கு வருவார். ஒவ்வொரு மன்வந்திரத்திலையும் தேவேந்திரன் வேற ஒருத்தர், இதே தேவேந்திரன் will not continue there, இதே சப்தரிஷிகள் will not continue there, which means no post is permanent. நான் தான் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. தேவேந்திரன் மாறணும். ஏன் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், இந்திரன் மாறினாலும் இந்திராணி மாறமாட்டா அப்படின்னா அந்த பொசிஷனுக்காக சொன்னது அது. நாம் அதுக்கு வேற ஏதோ அர்த்தத்தை கொண்டு வந்துட்டோம். இந்திரன் மாறுவான். ஒரு மன்வந்திரம் முடிஞ்சா அடுத்த இந்திரன் வந்துருவான். அடுத்த மன்வந்திரத்துல இந்த இந்திரன் cannot continue. இப்ப இதுல ஒரு சூட்சுமம் பாருங்கள். இந்த மன்வந்திரத்துல தசாவதாரம் நடந்தது. இன்னமும் கல்கி அவதாரமும் இந்த மன்வந்திரத்துல வர இருப்பதாகத்தான் கணக்கு. இந்த மன்வந்திரத்துல ஒருத்தன் தலையில காலை வச்சு அவனை பாதாளத்துக்கு அனுப்பிட்டார் பகவான். ஒருத்தன் பாதாளத்துக்கு போயிட்டான். வாமனரா வந்தார், திருவிக்கிரமராகி காலை வச்சு ஒரு தள்ளினார், அவன் பாதாளத்துக்கு போயிட்டான். வருஷம் அவன் திரும்பி வரான்னு சொல்லி கொண்டாடுறோம், அது வேற விஷயம். ஆனா பாதாளத்தில் இருக்கிற அவனை இந்த மன்வந்திரத்தில் ஒரு தேவேந்திரனுக்காக பாதாளத்திற்கு தள்ளப்பட்ட அவன் அடுத்த மன்வந்திரத்தில் தேவேந்திரனாக பதவி எடுப்பான். சாவர்ணி மன்வந்திரத்தில் மகாபலிதான் தேவேந்திரனாவான் பாகவதம் சொல்கிறது. ஏன்னா இந்த மன்வந்திரத்தில் தேவேந்திரனுக்காகத்தானே அவனை கீழே தள்ளுறார். அப்ப அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணுமா இல்லையா? அவனுக்கே அதே பதவியை அடுத்த மன்வந்திரத்தில் கொடுக்க இருக்கிறார். இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா வாழ்க்கைக்கு வேணுங்கிற எத்தனை விஷயங்கள் அங்கங்க கதையினுடைய ரூபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் வியாசர் என்ன பண்ணினார், தன்னுடைய சிஷ்யர்கிட்ட கொடுத்தார். அந்த சிஷ்யர் அவருடைய சிஷ்யர்கள்ட்ட கொடுத்தார். இதையெல்லாம் ஒழிச்சு வைக்கிறதுக்காக இல்லை, தர்ம ரீதியான இந்த விஷயங்கள் எல்லோரிடத்திலேயும் போய் சேர வேண்டும். இப்ப மன்வந்திரம் வரைக்கும் வந்தமா இல்லையா? வேற என்ன இருக்கும்? இன்னும் சில டிவிஷன்ஸை நாம பார்க்கல. இதுக்கு அடுத்தது வம்சானுச்சரிதம். வம்சானுச்சரிதம் அந்தந்த வம்சத்துல இருந்த அரசர்கள், அவர்களுக்கு தொடர்பானவர்கள், அவர்களை பற்றின விஷயங்கள், அவர்களுடைய சரித்தங்கள், சரியா நடந்துட்டவர், தப்பா நடந்துட்டவர், தப்பா நடந்துட்ட ஒருத்தர் அவரால் ஆட்சி போச்சு, அவருக்கு ஆட்சி போச்சு, அவருக்கு பின்னால வந்தவர் எப்படி ஆட்சி நடத்தினார்,
வேணன் அப்படின்னு ஒரு அரசர், அவர் சரியா நடந்துக்கல, அவரால் பூமியே அழிந்தது, சிதிலப்பட்டது. அப்படி சிதிலப்பட்ட பூமியை மீண்டும் காப்பாற்றுவதற்கு அதே வேணனுடைய குலத்தில் இன்னொருத்தர் வந்தார். பெருசா இருக்கிற பூமியை தன்னுடைய உயிரை கொடுப்பது மாதிரி உழைப்பை கொடுத்து காப்பாற்றினார். அப்படி உழைப்பை கொடுத்து காப்பாற்றினதுனால, பூமியை காப்பாற்றினதுனால அவருடைய பெயரே பூமிக்கும் ஏற்பட்டது. அவருக்கு பிருத்துன்னு பேரு. வேணனுடைய வம்சாவளியில் வந்தவருக்கு பிருத்துன்னு பேரு. பூமியை சுற்றி சுற்றி வந்து, பிருத்துன்னா பெருசுன்னு அர்த்தம், பெரியவர்னு அர்த்தம். பூமியை சுற்றி சுற்றி வந்து உழைச்சி இந்த பூமியை முழுசாக காப்பாற்றி மறுபடியும் இதில் விளைச்சல் கொண்டு வந்து இதனுடைய ஃபர்டிலிட்டியை ரிவைவ் பண்ணி இதில் ரிசோர்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்தவர். அதனால் பிருத்துவின் பெயரால் பூமி பிருத்திவி என்று அழைக்கப்படும். அப்போ வம்சானுச்சரிதத்தில் எது சரி எது தப்பு, எப்படி நடந்து கொண்டால் என்ன கிடைக்கும், வம்சானுச்சரிதம் வரைக்கும் பூமியில் வாழ்கிற வாழ்க்கை. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் இங்கே கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். எங்கே ஆரம்பித்தோம்? சர்க்கத்தில் ஆரம்பித்தோம். விசர்க்கம், விசர்க்கத்துக்கு அப்புறம் ஸ்தானம், ஸ்தானத்துக்கு அப்புறம் ரக்ஷை. ரக்ஷைன்னு வரும்போது தான் மன்வந்திரம் தெரியணும், வம்சம் தெரியணும், வம்சானுச்சரிதம் தெரியணும். இதுக்கப்புறம் என்ன ஆகணும்? இவர்கள் வாழ்ந்தார்கள், இவர்கள் இப்படி இருந்தார்கள், அவர்கள் இருந்தார்கள்னா அதுக்கப்புறம் எல்லாம் மறுபடியும் சம்ஹாரத்துக்குள்ளே போகணுமா இல்லையா? சம்ஸ்தம், அந்த பகுதி சம்ஸ்தம். சம்ஸ்தம் வரும்போது என்னாகும்? ஏன் அழிவு வருகிறது? காலத்தால் அழிவு வருகிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது, வளர்கிறது, வாழ்கிறதுன்னா, மூப்பு வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவு வருகிறதுன்னா காலம், காலச்சக்கரம் சுழலும் போது சில மாற்றங்கள். அதை அழிவுன்னு சொல்லலை, அது சம்ஸ்தம். சம்ஸ்தம்னா எல்லாம் ஒன்றாக போகிறது, எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விடுகிறது, ஒரே மாதிரியாக ஆகிவிடுகிறது. எல்லாம் ஒன்றாகி விடுகிறதுனா எல்லாம் போய் பகவான்கிட்ட சேர்ந்துருதுன்னு சொல்கிறோமே, ஒடுங்கி போச்சுங்கிறோமே. அப்போ என்ன அர்த்தம்? எவ்ரிதிங் பிகம்ஸ் த சேம். அந்த சம்ஸ்தத்துக்கு தான் லயம், பிரளயம். 4 விதமான பிரளயங்கள். பிராகிருத பிரளயம், அதுக்கு தான் மகா பிரளயம்னு பேர். பிராகிருத பிரளயம், பிரகிருதியில் வந்த எல்லாம் மறுபடியும் போய் அங்கே சேருறது பிராகிருத பிரளயம். நைமித்திக பிரளயம், ஒரு பிரம்மாலேருந்து அடுத்த பிரம்மா டிரான்ஸ்ஃபர் ஆகிற சமயத்தில் வரக்கூடியது நைமித்திக பிரளயம். நித்திய பிரளயம், பிரம்மா தூங்கினார்னா வரக்கூடியது நித்திய பிரளயம். இது தவிர தனி ஜீவனுக்கு ஆத்தியந்திக பிரளயம். அப்போ 4 வகையான பிரளயங்கள். இந்த பிரளயம் பகவான்கிட்ட போய் எல்லாம் சேர்ந்துருதுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? இந்த சைக்கிள்லேருந்து முக்தி, நிரோதம் அல்லது முக்தியை சொல்லி ஹேத்து, பகவான்கிட்ட போய் எப்படி சேருவது, அதுக்கு என்ன வழி, அந்த ஹேத்துவை சொல்லி கடைசியில் எல்லாம் பகவான் தான் அப்படின்னு கொண்டு போய் நிறைவு செய்வது ஆபஸ்ரயம். அப்போ என்டையர் யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கு பகவான் எப்படியெல்லாம் உதவி பண்ணுறார் அப்படின்னு காட்டுறது தான் புராணம். பாகவத புராணம் இதே வகையில் இந்த இலக்கணத்திற்கு மாறாமல் இருக்கக்கூடிய புராணம். அதனால தான் பாகவத மகாபுராணம்னு கணக்கு. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் ஏற்கனவே பார்த்தோம், அதர்வண வேதத்திலேருந்து வருது. அதர்வண வேதத்தில் இருக்கிற விஷயங்கள், பரீட்சித்து மகாராஜாவினுடைய வாழ்க்கையை பற்றி அதர்வண வேதம் சொல்கிறது. பாகவதத்தினுடைய 2வது சர்க்கத்திலேயே இதை அன்னைக்கு பகவான் சொன்னார். ஒரு சின்ன கான்வர்சேஷன் பிட்வீன் பிரம்மா அண்ட் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு பரம்பொருள், பிரம்மா, இந்த 2 பேருக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கிறது. மகாவிஷ்ணு அப்படி பிரம்மாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். ஸ்வய அகம் தோஷிதக சம்யக் வேத கர்ப்ப சிஸ்ருஷயா. அப்பா, உன்னை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
வேதங்களை எல்லாம் உணர்ந்தவன் நீ. உன்னை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான், எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தியானத்தில் இருக்க, இந்த தியானம் எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் பாருங்கள். யோகிகள் சரியான யோகிகளாக இருந்தால் பரவாயில்ல, சில சமயத்தில் மனசு கொஞ்சம் கோணலாக இருக்கிற யோகிகள் எனக்கு அவர்கள் மேலே அவ்வளவு திருப்தி இல்லை. எங்கே வர கான்வர்சேஷன் இது? தபசா துஸ்தோஷக கூட்ட யோகினாம். கொஞ்சம் பெர்வர்ட்டடாக கோணலாக இருக்கிற யோகிகள் மேலே எனக்கு அவ்வளவு திருப்தி இல்லை. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் சொல்கிறேன்னு சொல்லித்தான் பாகவதத்தினுடைய விஷயங்களை முதலாக பகவான் பிரம்மாவுக்கு சொல்ல, அதுக்கப்புறம் பல நிலைகளில் முனிவர்கள், சனத்குமார முனிவர்கள் போய் சங்கர்ஷ்ணன் கிட்ட பாதாள லோகத்திலிருந்து இதே செய்திகளை பெற்றுக்கொண்டு வர, சனத்குமாரர்கிட்டேந்து சாங்கியாயனருக்கு வந்து, சாங்கியாயனர்கிட்டேந்து பராசரருக்கு வந்து, பராசரர்கிட்டேந்து மைத்ரேயருக்கு வந்து, மைத்ரேயர்கிட்டேந்து வியாசருக்கு வந்து, வியாசரிடத்திலிருந்து சுகருக்கு இந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டன. அப்போ இதில் இருக்கிற விஷயங்கள் அது இதே ஃபார்மேட்டில் இதே சென்டென்ஸில் சொன்னார்களான்னா அவர்கள் அதே சென்டென்ஸில் சொல்லலை. அந்த விஷயங்களை படிப்படியாக கொடுத்து கொண்டே வந்தார்கள். ஒரு ஸ்டேஜில் வியாசர்கிட்டேந்து சுகருக்கு வந்து, சுகர் வழியாக அது பூமியில் பரவ வேண்டும். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாகவத மகாபுராணத்தில் தென்னகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு சில விஷயங்களை சேர்த்திருக்கிறார்கள்னு கணக்கு. ஆழ்வார்கள் காலத்தில் கொஞ்சம் தென்னகத்தில் இருந்த அறிஞர்கள் சில விஷயங்களை சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்கிற பாகவத புராணத்தை பற்றி உண்டு. முக்கியமாக பாகவத புராணத்தில் என்ன இருக்குது? வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் பாகவத புராணம்? கிருஷ்ணன் கதை தானா? கிருஷ்ணன் கதை, கிருஷ்ணனுடைய கதைகளை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது நோக்கமா, இல்லை வேற ஏதாவது நோக்கத்துக்கு கிருஷ்ணன் கதை உள்ள வந்துதான்? வேற என்ன பர்பஸ் இருந்திருக்க முடியும்? கிருஷ்ணன் கதையை சொல்லணுங்கிறது ஒரு பக்கம், எனக்கு அந்த கதையை சொல்லணும், அந்த கதையை சொல்வது மட்டும் நோக்கமா, இல்லை வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? நைமிஷாரண்யத்தில் கதை இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. பாகவதத்தினுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் இப்படி தான் ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட மகாபாரதம் ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்படி ஆரம்பிக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் ஆரம்பிக்கிறது. நைமிஷாரண்யத்தில் ஒரு பெரிய சத்திரம், பெரிய யாகம், பிரம்மசத்திரம்னு பேர். 1000 வருஷம் பண்ண வேண்டிய பிரம்மசத்திரம். நிறைய முனிவர்கள் உட்கார்ந்து பிரம்மசத்திரத்தை ஆரம்பித்து நடத்துகிறார்கள். நம்ம முன்னாலேயே பார்த்தோம், ஒவ்வொரு யாகத்தும் போதும் அவர்கள் பண்ண வேண்டிய அந்த கர்மகாண்ட சடங்குகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் எல்லாரும் உட்காருவார்கள். யாராவது ஒரு பௌராணிகர் வருவார், இல்லை அவர்களுடைய கூட இருப்பார். அந்த பௌராணிகர் அவர்கிட்ட இவர்கள் கேள்வி கேட்பார்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்கள். இது நடக்குமா? யாகத்தும் போது உட்காந்து இதையெல்லாம் பேசினார்களான்னா, யாகத்தும் போது சாயங்காலம் என்ன பண்ணுவார்கள்? நல்ல விஷயங்களை சொன்னால் நம்ம மனசில் இருக்கிற நல்ல விஷயங்கள் திருப்பி 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 நம்மையே சுற்றி வரும், நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதைத்தான் பேசுவார்கள். அதே மாதிரி லோமஹர்ஷனர் அங்கே உட்காந்துருக்கார். அவர் தான் சூத பௌராணிகர். அவர் உட்காந்துருக்கார். அவர்கிட்ட போய் கேட்டார்கள், சில கேள்விகளை வச்சார்கள். அந்த கேள்விகளில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் 3. யார் பேரை சொன்னா கலியினுடைய கஷ்டங்கள் தீரும்? Question number 1, யார் பெயரை சொன்னால் கலியினுடைய கஷ்டங்கள் தீரும்? Question number 2, கிருஷ்ணன் கிருஷ்ணன்னு சொல்லுகிறீர்களே, அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள்
எப்படியெல்லாம் மனிதர்கள் தப்பு பண்ணின போது அந்த தப்புகள் எல்லாம் பகவான் திருத்தினார்ங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். क्वेश्चन நம்பர் 3, தர்மத்துக்கான ஆதாரம் என்ன? இந்த 3 கேள்விகளை அவர்கள் கேட்க அந்த 3 கேள்விகளுக்கு சூத பௌராணிகர் பதில் சொல்றார். தர்மம்னு கேட்டீர்கள், தர்மத்துக்கான ஆதாரம்னு. பகவான் எப்படி தன்னுடைய லீலைகள் எல்லாம் பண்றார்னு கேட்டீர்கள். யார் பேரை சொன்னா கஷ்டம்லாம் தீரும்னு கேட்டீர்கள். நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்றேன்னர். சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரே ஆன்சர் என்ன தெரியுமா? இருக்கிறதுலையே மிக உயர்வான தர்மம் பரோ தர்மோ. இருக்கிறதுல பரம் தர்மம் என்னன்னு கேட்டா பக்தி. அந்த பக்தி நீங்க கேட்ட 3 கேள்விக்கும் விடையாக மாறிவிடும். அந்த பக்தி எப்படி இருக்கணும்னு சொல்றார். அகைதுக்கிய ஹேத்து இல்லாத பக்தியா இருக்கணுமா? ஹேத்து இல்லாத பக்தினா என்ன அர்த்தம்? ஹேத்துன்னா நமக்கு காரணம்னு தெரியும். காரணத்தோட பக்தி இருந்தா, பல நேரத்தில் பக்தி எதனால பக்தி? எனக்கு இதை கொடுப்பார் இவர், இதோ அங்கே இருக்காரே அவர்கிட்ட போனால் காசு கொடுப்பார். நீங்கள் சில பேரை பார்க்கலாம், சில பேரோட பர்ஸில் சில சுவாமியோட படம் மாத்திரம்தான் இருக்கும். என்னன்னு கேட்டால் அவர் தான் இந்த பர்ஸை நல்ல வளர்த்துவார், பர்சுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை அவர் தான் பெருகச் செய்வார். அப்போது சில சுவாமிகளுக்கு அவர் கோவிலே பாவம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அப்போ அவருக்கு அந்த சாமர்த்தியம் இல்லைன்னு தானே அர்த்தம். இதை இவர் கொடுப்பார், நான் இவர்கிட்ட போய் இதை கேட்டேன்னா இதை கொடுப்பார். இது காரணகாரிய பக்தி. இந்த காரணகாரிய பக்தி தான் ஹேத்து இருக்கிற பக்தி. இப்போ லோமஹர்ஷனர் சொன்னார், ஹேத்து இல்லாத பக்தி அகைத்துக்கிய. ஹேத்து இல்லாத பக்தி என்ன மோட்டிவ், எனக்கு இது வேணுங்கிற மோட்டிவ் இல்லாமல் பகவான் மேலே வைக்கிற அன்பு இருக்கே அந்த பக்தி. பல சந்தர்ப்பத்தில் காமியார்த்த பக்தி தான். பக்தியிலேயே எல்லா விஷயத்துலேயும் 2, தர்மத்தில் பக்தியில் மாத்திரமில்லை, நாம் பண்ணக்கூடிய கிருத்தியங்கள் எல்லாத்துலேயுமே 2 ப்ராட் கிளாசிஃபிகேஷன். ஒன்று காமியார்த்தம், இன்னொன்று ஆத்மார்த்தம்னு சொல்லுவோம், இல்லைன்னா பூர்த்தம்னு சொல்லுவோம். ஆத்மார்த்தம்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு ஆத்மாவுக்கான செல்ஃப் ஸ்வயம் அங்கே வந்துடுறது. பூர்த்தம், பூர்த்த யாகம், காமியார்த்த யாகம், இஷ்டியாகம். இஷ்டியாகம் பூர்த்த யாகம். இஷ்டியாகம் என்ன? இஷ்டத்துக்கு, நம்ம இஷ்டம் நிறைவேற வேண்டும்ங்கிறதுக்காக செய்யறது. புத்திர காமேஷ்டினா புத்திரன் வேண்டும் என்கிற அந்த ஆசை நிறைவேறுவதற்காக, ஏதோ ஒரு சுயநலம் தானே. அஸ்வமேத யாகம் எதுக்காக? ராஜசூய யாகம் எதுக்காக? அரசர்களிலேயே நான் உயர்ந்த அரசனாக இருக்க வேண்டும்னா அது இஷ்டியாகம் தான். பூர்த்த யாகம், பூர்த்த யாகம் எப்படின்னா ஏதோ வேணும்னு எதிர்பார்த்தில்லை. எங்கேயோ ஒரு இடத்துல குளம் வெட்டி வைக்கிறாருன்னு வச்சுப்போம் ஒருத்தர். அந்த காலத்தில் வரலாறு புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா? இந்த அரசர் குளம் வெட்டினார், அந்த அரசர் குளம் வெட்டினார், இப்படி செய்தார், அப்படி செய்தார். இந்த குளம் வெட்டுறது அவருக்கு மாத்திரம் இல்லை, சுயநலம். அதனால பூர்த்த யாகத்தில் போய் சேரும். அந்த பூர்த்த யாகத்தில் கூட எது முழுசான பூர்த்த யாகம்னா, இப்போ குளம் வெட்டுறதையே எடுத்துப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஒருத்தர் குளம் வெட்டுறார், இல்லை அந்த ஊரை சேர்ந்தவர்கள் 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஊருக்கு குளம். குளம் எதுக்காக? அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் பெறுவதற்காக, அவர்கள் தண்ணீர் அருந்துவதற்காக, இல்லை பயன்பாட்டுக்கு. இப்போ இந்த குளத்தை வெட்டிட்டு குளத்தை சுற்றி படியெல்லாம் கட்டி பிரமாதமாக பண்ணினா, குளத்தை சுற்றி முழுசாக படியெல்லாம் கட்டி பிரமாதமாக பண்ணினா அது பூர்த்த யாகம் இல்லை. நாங்கள் இறங்கி போகிறதுக்கெல்லாம் அழகாக படி கட்டி வச்சுருக்காரே, கம்ஃபர்ட் எங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காரே அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன இடத்துலையாவது படி கட்டக்கூடாது.
ஒரு சின்ன இடத்துல படி கட்டக்கூடாது. படி கட்டி வச்சா யார் போக முடியும்? மனிதர்கள் இறங்கி போகலாம். விலங்குகள், ஒரு மாடு வந்தால் கஷ்டப்படுமா இல்லையா? அப்போது ஒரு சின்ன போர்ஷனாவது லீவ் இட் நேச்சுரல், லீவ் இட் நேச்சுரல், ஸோ தட் அந்த விலங்கு தானே இறங்கி தண்ணீர் அருந்தி விட்டு திரும்பி போக முடியும். அந்த இயற்கைக்கும் இயற்கையில் இருக்கிற மற்ற உயிர்களுக்கும் ஒரு இடம் கொடுத்தா தான் அந்த யாகம் கேன் பி கிளாசிஃபைடு பூர்த்த யாகம். மனித இனத்துக்கு மாத்திரம் அப்படின்னு நினைச்சா அதுலேயும் ஏதோ ஒரு சுயநலம் இருக்கு. அந்த சுயநலமும் இல்லாமல் இருப்பது யாகத்திலேயே அப்படின்னு சொன்னா பக்தி எப்படி? எனக்கு இது வேண்டும் என்று கேட்பதற்கான பக்தி இல்லை. சொல்லப்போனா காரணகாரிய பக்திங்கிறது பக்தின்னு சொல்றதை விட பாட்ரின்னு சொல்லலாம். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பாட்ரி. ஐ வில் கிவ் யூ திஸ், ப்ளீஸ் கிவ் மீ தட். நான் இதையெல்லாம் உனக்கு தரேன். மாணிக்கவாசகர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு சின்ன ஈக்குவேஷன் போட்டார். நேராக போய் அப்படி சிவன் முன்னால் நின்றுட்டு ஒரு கேள்வி கேட்டார். நீ சாமர்த்தியசாலியா, நான் சாமர்த்தியசாலியா? சிவபெருமானுக்கு ஒன்றும் புரியல. என்ன கேள்வி இது? இல்லை பதில் சொல்ல, அப்புறமா என்ன கேள்வின்னு நான் சொல்கிறேன். என்னப்பா கேள்வி கேட்ட? சிவபெருமானே, நீ சாமர்த்தியக்காரனா, நான் சாமர்த்தியக்காரனா? சிவபெருமான் பார்த்தார். கேள்வியே வில்லங்கமாக இருக்கு, நீயே பதில் சொல்லிடுப்பா, எனக்கு தெரியாதுன்னார். மாணிக்கவாசகர் பதில் சொன்னார். நான் தான் சாமர்த்தியக்காரன். உனக்கு புரியல? நீ என்ன பண்ண? நான் வெத்து நோட்டை உங்ககிட்ட கொடுத்தேன், கரன்சி நோட் இல்லை, வெத்து காகிதத்தை கொடுத்தேன். சின்ன குழந்தை கொடுக்குற மாதிரி வெத்து காகிதத்தை கொடுத்தேன். ஆனால் ஒன்னையே நான் வாங்கிட்டேன். எதுக்குமே பெருமானம் இல்லாத என்னை கொடுத்து எல்லாமாக இருக்கிற உன்னை நான் வாங்கிவிட்டேனே. இப்ப சொல்லு, நீ சாமர்த்தியக்காரனா, நான் சாமர்த்தியக்காரன்? தந்தது உந்தனை, கொண்டது எந்தனை, சங்கரா ஆர்கொலோ சதுர. யாருப்பா சதுரப்பாடு உடையவர்கள்? அப்போ மாணிக்கவாசகர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தாலே நாம பகவான்கிட்ட பண்றது என்ன? பண்டமாற்று தான். அந்த பண்டமாற்று இல்லை. மாணிக்கவாசகரே அப்படி சொன்னார்னா நாம் எப்படி பக்தி இருக்கணும்? அது ஹேத்து கொண்ட பக்தியாக இருக்கக்கூடாது, அஹைதுக்கிய பக்தியாக இருக்க வேண்டும். பிரதிஹதா, என்ன தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களுக்கு இடம் கொடுக்காத பக்தியாக இருக்க வேண்டும். நான் இன்னிலேருந்து ரொம்ப பக்தியாக இருப்பேன், பகவானை 1 மணி நேரம் கண்டிப்பாக தியானம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோன்னு வச்சுப்போம். சாத்துர்மாசிய காலம், அதனால் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துப்போம். குரு பூர்ணிமா அன்னைக்கு எடுத்த ரெசல்யூஷன், குரு பூர்ணிமாலேருந்து 4 நாள் ஆகிடுது. இந்த ரெசல்யூஷன் என்ன ஆகிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என்ன காரணம்? இல்லை 1 மணி நேரம் தியானம்னு நினச்சி தான் உட்காந்தேன், பார்த்தா இப்போல்லாம் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கா கார்த்தால், அதனால் 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஐ வில் ரெடியூஸ் இட் டு 45 minutes ஆர் ஐ வில் ரெடியூஸ் இட் டு 30 minutes. ஆறுதான் இல்லையா? என்ன தடங்கள் வந்தாலும் என்ன காரணமாக இருந்தாலும் அதற்கு விட்டு கொடுக்கிற பக்தியாக அது இருக்கக்கூடாது. என்ன தடங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி, பிரதிஹதா அந்த மாதிரி ஒரு பக்தி. அது மாத்திரமில்லை, இந்த பக்தி இருந்தால் என்ன ஆகும்? யயாத்மா சம்பிரசீவதி. எந்த பக்தி உள்ளத்தில் அமைதியை தருகிறதோ அந்த பக்தி. இந்த பக்திங்கிறது தான்ப்பா நோக்கம். இந்த பக்தியை நீங்கள் பெறுவீர்கள் என்றால் நீங்கள் பண்ணுகிற எந்த யாகமாக இருந்தாலும் அது முழுமை பெறும்னு ஆரம்பிச்சார் சூத பௌராணிகர். அப்போ பாகவதத்தினுடைய நோக்கம்ங்கிறதே பக்தி, அந்த பக்தியை வளர்ப்பது. அதற்கு என்னெல்லாம் உபாயங்கள் உண்டோ அந்த உபாயங்கள். பல ஸ்காந்தங்களாக பிரிந்திருக்கக்கூடிய பாகவதம் 12 ஸ்காந்தங்கள். அதில் தசமஸ்காந்தம் மாத்திரம்தான் கிருஷ்ணனை முழுக்க முழுக்க சொல்லக்கூடியது.
ஆனால் நடுவில் அங்கங்கே எல்லாரும் வந்துட்டு போவார்கள். அதனால தான் சொன்னேன், எங்கே ஆரம்பித்து எங்கே சுற்றினாலும் எப்படியோ இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் இப்படி வந்துடும். எல்லாரும் வருவார்கள். நடுவுலையே விதுரர் வருவார், நடுவுலையே உத்தவர் வருவார், பக்கத்திலேயே விராட் புருஷர் வருவார், ஹிரண்யகசிபு அங்கேயும் வருவார், இங்கேயும் வருவார், தக்ஷ பிரஜாபதி, தக்ஷ யாகத்தை அழிக்கிற வீரபத்ரர் எல்லாரும் வருவார்கள். பல அரசர்கள் வருவார்கள். 5வது ஸ்காந்தத்தில் பாரத வருஷம் ஜம்பு துவீபம், இந்த ஜம்பு துவீபத்தை பற்றின டிஸ்கிரிப்ஷன் வரும். இன்னைக்கும் சங்கல்பத்தில் ஜம்பு துவீபம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அது எங்கேருந்து துவீபம், இது எப்படி துவீபம் அப்படின்னா, இது நகர்ந்து போய் அங்கே ஒட்டிட்டு. டெக்னிக்கலாக டெக்கான் பெனின்சுலா அப்படின்னு சொல்கிறோமே, அந்த டெக்கான் பெனின்சுலா சவுத்துலேருந்து மெல்ல 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 நகர்ந்து போய் வடக்கில் போய் ஒட்டிட்டு. அப்படி ஒட்டின இடத்துல தான் இமயமலை உருவாச்சு. இன்றைக்கும் இமயமலை 2 சென்டிமீட்டர் பர் இயர் வளர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் கணக்கு. இது முட்டின முட்டல்ல, அது அப்படியே மேலே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கதையா? இல்லை, திஸ் இஸ் வாட் சயின்ஸ் சேஸ். ஆனால் சங்கல்பம் என்ன சொல்கிறது? ஜம்பு துவீபம். பாகவதம் என்ன சொல்கிறது? ஜம்பு துவீபம். இது துவீபமாக இருந்தது, இப்படி மேலே வடக்கு நோக்கி நகர்ந்து போய் அங்கே ஒட்டிட்டு. அப்போ இந்த ஜம்பு துவீபம்ங்கிற டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு பழசாக இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். பாரத வருஷத்தை பற்றி சொல்லி, அஜாமளன் கதையை சொல்லி, கஜேந்திர மோட்சத்தை சொல்லி, இப்படி பல கதைகளையும் பல நன்மைகளையும் நமக்காக சொல்லக்கூடிய பாகவதம்.